வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கன்னட சினிமால வெளியான ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு அயாக்ரீவா அப்படின்றது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் முதல்ல சொல்றேன். ஆக்சுவலா போலீஸுங்களுக்கு அடுத்தடுத்து டெட் பாடி கிடைக்குது. அந்த டெட் பாடி எல்லாமே வித்தியாசமான கண்டிஷன்ல கிடைக்குது. உதாரணத்துக்கு மனுஷ தலையை எடுத்துட்டு ஒரு மிருகத்தோட தலையை சேர்த்து தச்சு வச்சிருக்கான். கொலை பண்ணவன் தான் அப்படி பண்ணி வச்சிருக்கான். எதுக்காக இந்த கில்லர் இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க திணறிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் விசாரணையை மேற்கொள்றாரு. நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுக்கே ஒரு பிரச்சனை வருது. அதெல்லாம் தாண்டி எப்படி இந்த குற்றவாளியை பிடிச்சாருன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஆக்சுவலா நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அனிமேஷன்ல சில விஷயங்களை காட்டுறாங்க. அது என்னன்னா, கடவுளா இருப்பாங்க பாத்தீங்களா, அதுல சிலருக்கு மிருகத்தோட தலை மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நரசிம்ம அவதாரத்தப்ப சிங்கத்தலை இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி பிள்ளையார பொறுத்த வரைக்கும் யானை தலை இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்க போகுதுன்றதுக்கு ஒரு இண்டிகேஷனா தான் இந்த விஷயத்தை நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஸ்டோரி மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கும் கதைக்கும் பெருசா சம்பந்தம் இல்ல. அந்த ஸ்டோரி அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த கிராமத்துல ஊர்க்காரங்க எல்லாருமே உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. தியேட்டர் மாதிரி இல்ல, அதாவது ஊருக்குள்ளேயே தியேட்டர் ஸ்கிரீன் மாதிரி செட் பண்ணி படம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல படம் பார்த்துட்டு இருக்காங்க. சாமி படம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையனும் ஆர்வமா இந்த இடத்துக்கு வந்து படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான். என்ன படம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, கடவுள் தூண்லயும் இருப்பாரு துரும்புலயும் இருப்பாருன்னு ஒரு சின்ன பையன் சொல்லும் போது இங்க இருக்காரா இங்க இருக்காரான்னு ஒவ்வொரு இடத்தையா உடைக்கும் போது நரசிம்ம அவதாரத்துல கடவுள் வருவாரு பாத்தீங்களா, அந்த படம் தான் ஓடுது. அதை ஒரு பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறான். அப்படியே கட் பண்ணி பல வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு அண்டர் கிரவுண்ட் பிளேஸ காட்டுறாங்க. அங்க லாக் ஆயிருக்க ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, இங்க இருந்து தப்பிக்கணும்னு கஷ்டப்பட்டு வெளியே வந்துடுறான். இப்ப மத்த கைதிகள் எங்களையும் காப்பாத்துன்னு சொல்றாங்க. சரி, இவங்களையும் கூட்டு போலான்ற மாதிரி எல்லாரோட செல்லையும் ஓபன் பண்ணிடுறான். இப்ப எல்லாருமே தப்பிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. ஆனா போற வழியில நிறைய ட்ராப்ப கில்லர் செட் பண்ணி வச்சிருக்கான் போல. இவங்க ஒவ்வொருத்தரா அந்த ட்ராப்ல மாட்டி கொடூரமா சாவுறாங்க. முதல்ல ஒருத்தர் சாவுறாரு, ரெண்டாவது ஒருத்தர் சாவுறாரு. இப்ப மத்தவங்களுக்கு பயம் வந்துருது. இன்னும் எவ்வளவு ட்ராப் இருக்கும்னு தெரியாது, நம்ம பேசாம அமைதியா செல்லுக்குள்ளேயே போயிடலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப தப்பிக்கலாம் நினைச்சவங்க அந்த ஐடியாவை கைவிட்டுட்டு திரும்பி செல்லுக்குள்ளேயே போய் லாக் ஆயிடுறாங்க. யாரு லாக் பண்ணி வச்சிருக்கான்றத தெளிவா நமக்கு ரிவீல் பண்ணல. இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தனை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நான் யாரோட பையன் தெரியுமா, விடுங்க விடுங்கன்ற மாதிரி ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். அப்பதான் இந்த ஏரியாவோட, அதாவது இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் வராது. இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. பேரு அர்ஜுன் அப்படின்றது. இப்ப அர்ஜுன் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. அர்ஜுன் கிட்டயும் இவன் தெனாவட்டா பேசும்போது அர்ஜுன் கீபோர்டை வச்சு மண்டையிலே அடிக்கிறாரு. நீ யாரா வேணா இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப காட்டுறாங்கல்ல, இவர் அர்ஜுனோட அப்பாவா இருப்பாரு. இவரோட ஃப்ரெண்டு பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் போல. என் பொண்ணுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆனதுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா என்னோட பாரம் குறைஞ்சிரும்னு சொல்லிட்டாரு. கவலைப்படாதப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்ற மாதிரி அர்ஜுன் அப்பா அவருக்கு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அந்த பொண்ணோட தாய் மாமா தான் இங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு இடத்துல லைட் ஒர்க் ஆகல போல, நானே ரெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே அங்க ஏணிய போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவரோட வேஷ்டி கலண்டு விழுந்துருது. ஒரு ஆன்ட்டி அதை பார்த்து மயங்கிடுறாங்க. அண்ணா வேஷ்டி கலண்டுருச்சு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றான். முன்னாடியே சொல்ல மாட்டியாடா அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு ஐஸ்வர்யா அப்படின்றது. இவங்க டாக்டரா இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்க போறதுக்கு ஒரு நபர் பிக்ஸ் ஆயிருக்காருல, அவர் திடீர்னு எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிக்கும், நான் அவ கூட கிளம்பிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்பி வச்சிருக்காரு. இதை கேட்கறவங்க கடுப்பாயிடுறாங்க. பேரண்ட்ஸ்க்கு தெரியறதுக்குள்ள அவனை வர வைக்கலான்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் நான் கிளம்பிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப பேரண்ட்ஸ் வரும்போது பேரண்ட்ஸ் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்கிற அப்பா உடஞ்சு போயிடுறாரு. கல்யாணம் மட்டும் நின்னுச்சுன்னா திரும்பி நடக்கிறது கஷ்டமாயிடுமே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு செக் போஸ்ட நமக்கு காட்டுறாங்க. ஒரு லாரி இருக்கு பாத்தீங்களா, செக் போஸ்ட்ல நிக்காம அங்க இருக்க போலீஸா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கு. இந்த தகவல் பக்கத்துல இருக்க ஸ்டேஷனுக்கு வந்துருது. இந்த ஸ்டேஷன்ல தான் நம்ம ஹீரோ அர்ஜுன் இருக்காரு. இப்ப அர்ஜுன் கிட்ட ஆளுங்க சொல்றாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அர்ஜுனா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஐஸ்வர்யா விஷயத்துல அடுத்து என்ன பண்றதுன்னு அப்பாக்கு புரிய மாட்டேங்குது. அந்த பையனை திரும்பி வர வைக்கவும் முடியல. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது தாய் மாமா வராரு. என்ன எல்லாரும் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. டேய், இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காதுடா, இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட அப்பாவும் புரிய வச்சிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ
ஹீரோ இருக்கார்ல அந்த லாரி எங்க இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வராது. நிறைய லாரி நிக்குது. எந்த லாரி கடைசியா வந்தது ஈட்ட வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்ன்ற மாதிரி தொட்டு பார்த்துட்டு இருக்காரு. எந்த லாரின்றதையும் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்பன்னு பார்த்து நிறைய ஆளுங்க இவரை வந்து சுத்து போடுறாங்க. ஏன்னா இந்த லாரியில நிறைய இல்லீகல் சரக்கெல்லாம் இருக்கு போல. அதை காப்பாத்துறதுக்காக தான் இந்த ரவுடிங்க வந்திருக்காங்க. இவருமே ரவுடிங்க கூட இந்த இடத்துல சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. அவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இவர் தனியாளா சமாளிச்சிடுறாரு. இல்லீகல் சரக்கு இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இவர் கேப்சர் பண்ணிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இவரோட அப்பா கிட்ட இருந்து இவருக்கு கால் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்க ஒரு சிச்சுவேஷன் ஆயிருச்சு, நீ உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வான்னு சொல்றாரு. சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பொண்ணோட தாய் மாமா இருக்காரு பாத்தீங்களா, கல்யாணம் நடக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி எல்லா பொருளையும் திரும்பி அனுப்பி வச்சிட்டு இருக்காரு. இத பாக்குற இவரோட மாமா இருக்கார்ல, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கான வேலையை பாருன்ற மாதிரி சொல்றாரு. மாப்பிளையே ஓடி போயிட்டான், எப்படி கல்யாணம் நடக்கும்னு இந்த மாமா கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இன்னுமா உங்களுக்கு புரியல, நீங்க தானே முறை மாமா, உங்களுக்கே கட்டி வைக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க போலன்ற மாதிரி சொல்றான். அப்படியாடா சொல்ற, எனக்காடா அவளை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்ற மாதிரி இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா பேரண்ட்ஸ் ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் முடிவு பண்ணிருப்பாங்க. இப்ப ஹீரோ வந்தோன்னா அப்பா இருக்கார்ல, நீ அந்த பொண்ணை ஏன் எதுக்குன்னு கேட்டுக்காம கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்பா சொன்னா இவர் மறுக்க மாட்டார் போல. சரி ஓகேப்பா எனக்கு சம்மதம், அந்த பொண்ணுக்கு ஓகேவான்னு கேக்குறாரு. என் பொண்ணுக்கு ஓகே தான், நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட அப்பா பேசுறாரு. பொண்ணுக்கு பெருசா விருப்பம் இல்ல போல, அவங்க ரியாக்ஷன்லயே தெரியுது. அவங்க பெருசா ஆர்வப்படாம இந்த கல்யாணத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப கல்யாணம் நடக்க போதில்ல, அந்த இடத்துக்கும் வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த தாய் மாமாக்கு விஷயம் தெரியுது. ஓஹோ, நம்மள மாப்பிளையா முடிவு பண்ணல, வேற ஒருத்தனை தான் மாப்பிளையா முடிவு பண்ணிருக்காங்க போலன்ற மாதிரி அவர் கடுப்பாயிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணு தாலி கட்டும் போது பக்கத்துல வராங்கல்ல, முறைச்சு பாக்குறாங்க. ஏற்கனவே நம்ம ஹீரோவை தெரியும் போல, கொஞ்சம் முறைச்சே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இவரோட இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கு போல. என்ன பழக்கம்ன்றத தெளிவா நமக்கு காட்டல. இவர் ஒய்ஃபுக்காக சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒய்ஃப் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. இதுக்கு ஆர்டர்லாம் போட்ட, நான் ரெடி பண்ணனே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல பரவாயில்ல, நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்த மாதிரி தான் அவர்கிட்ட பேசுறாங்க. ஏன் எதுக்குன்றது கிளியரா நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப நைட்டு படுக்கிற நேரம் வரும்போது இவருமே பெட்ல படுக்கிறதுக்காக வராரு. நடுவுல ஒரு துணி மாதிரி மட்டும் நம்ம போட்டுக்கலாம், படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல எனக்கு செட் ஆகாது, நீ உருண்டு என் மேல பட்டுட்டனா என்ன பண்றது, நீ வேற எங்கேயாவது படு, இல்ல நான் வேற எங்கேயாவது படுக்கிறேன்னு சொல்றாங்க. இல்ல நானே படுக்க போறேன்ற மாதிரி இவர் எந்திரிச்சு போறாரு. இப்ப மறுநாள் காலையில குப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆளுங்க வரும்போது அந்த இடத்துல ஒரு பாடி கிடைக்குது. ஆக்சுவலா மனுஷ பாடியில தலையை மட்டும் பன்னி தலை வச்சிருக்காங்க. என்னடா இப்படி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது, மீடியா ஆட்களுக்கு தகவல் கிடைக்குது. இப்ப மீடியா ஆட்களும் இந்த மாதிரி ஒரு கிரைம் நடந்திருக்கேன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவும் இந்த ஸ்பாட்டுக்கு வராரு, அனலைஸ் பண்றாரு. இவன் யாரு என்னன்றதை முதல்ல கண்டுபிடிக்கணும், இவன் சம்பந்தப்பட்ட ஏதாவது க்ளூ கிடைக்குதா பாருங்க, ஐடி கார்டு கிடைக்குதா பாருங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. முதல்ல யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணாதானே காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். அதுவே பண்ண முடியலையே, சரி போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடி அனுப்புங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப டாக்டரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி நிறைய பசங்க மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும்ல, இந்த அடையாளத்துல இருக்க எல்லா மிஸ்ஸிங் கேஸையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸை செக் பண்ண வைக்கிறாங்க. எல்லாருமே என் பையன் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இது யாருன்றது இவங்களால கண்டுபிடிக்க முடியாம போயிருது. செக் பண்ண டாக்டர் இருக்கார்ல, சாதாரணமா ஒருத்தர் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க, மிருகத்தன்மை வாய்ந்தவங்க தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு தலையை தச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ டாக்டர் சொல்றது மூலியமா யாரெல்லாம் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, இதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடா யாரெல்லாம் கிரைம் பண்ணிருக்கா, கொடூர கிரைம் பண்ணவங்க இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் லாக் பண்ணி விசாரிக்கலான்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் பண்ணலன்றது தெரிய வருது. அப்ப யார் இதை பண்ணா, முதல்ல விக்டிம் யாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இவருக்கு மேல இருக்க சீனியர் லேடி இருக்காங்கல்ல, மினிஸ்டர் கிட்ட பேசுறாங்க. மினிஸ்டர் சீக்கிரமா இந்த கேஸை முடிங்க அப்படின்ற மாதிரி பிரஷர் போடுறாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. ஒன்ன நம்பி தான் சீக்கிரமா முடிக்கிறதா அவர்கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன், சீக்கிரமா முடிச்சிரு அர்ஜுன்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அடுத்ததா பார்க்கு கிட்ட ஒரு பாடி கிடைச்சிருக்குன்ற மாதிரி தகவல் கிடைக்குது. இவங்களுமே வேகமா அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பார்க்ல ஒரு நபர் வந்துட்டு இருக்கும் போது சிங்கத்தோட தலை வச்ச மாதிரி ஒரு நபரோட பாடி கிடைச்சிருக்கும். அவர் போலீஸ்க்கு தகவலை கொடுத்திருப்பாரு. இப்ப போலீஸுங்களும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் கொலை எப்படி நடந்திருக்கோ அதே மாதிரி தான் இந்த கொலையும் நடந்திருக்குன்னு தெரிய வருது. இப்ப சீனியர் லேடியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அடுத்தடுத்து 2 கொலை நடந்துருச்சு. இப்ப மீடியாவோட பிரஷரும் அதிகமாயிடும், சீக்கிரமா ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மீடியா இருக்காங்கல்ல, பெருசா இத பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க, போலீஸ் என்ன பண்றாங்கன்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவருமே இவனோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்றாரு. சுத்தமா கண்டுபிடிக்கவே முடியல. செக் பண்ண டாக்டர் இருக்கார்ல, மொத சம்பவத்துல எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. நம்ம தேடிட்டு இருக்கவன் சாதாரண ஆளா இருக்க வாய்ப்பில்ல, ஒரு ரொம்ப பெரிய சீரியல் கில்லரை தான் நம்ம தேடிட்டு இருக்கோம், சீக்கிரமா கண்டுபிடிக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப சரின்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிட்டு கிளம்பும் போது இந்த டாக்டர் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாரு. அதாவது இவர் தப்பு பண்ண மாதிரிலாம் ஒரு லுக்க விடுறாரு.
இப்ப ஹீரோக்கு கடவுளோட கதைகள்ல வரும்ல அது ரிலேட்டடா நடக்கிற மாதிரியே தோணுது. இத பத்தி இவரோட அசிஸ்டன்ட் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே வீடு வந்து சேர்றாரு. இப்ப வீட்டுக்கு வந்தவர் இது சார்ந்து நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாரு. கொஞ்ச நேரம் நெட்ல சர்ச் பண்ணி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்து எந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால இவரும் படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒய்ஃபை இவரும் பேசிக்க மாட்டாங்க. இப்ப ஒய்ஃபை பார்க்கலான்னு பார்த்தா ஒய்ஃப் வீட்டுக்கே வரலன்னு தெரிய வருது. ஒய்ஃப் ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்காங்கல்ல அங்க கால் பண்ணி விசாரிக்கலான்னு பார்த்தா அங்க இருந்து கிளம்பிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது கிளம்புனவ இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்ற மாதிரி இவர் லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஐஸ்வர்யா பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல, அங்க நைஸா கால் பண்ணி விசாரிச்சா அங்க வரலன்றது இவருக்கு தெரிய வருது. இவர் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. இவரோட டீம் கிட்ட எல்லாம் தகவலை கொடுத்துடுறாரு. ஏன்னா அடுத்தடுத்து பாடி கிடைக்குதுல, ஒய்ஃபும் பாடியா கிடைச்சிட போறா அப்படின்ற மாதிரி பயம் வந்துருது. அதனால தான் ஆளுங்களை எல்லாம் தேட சொல்றாரு. இவர் பதட்டமா இருக்கிறத அசிஸ்டன்ட்டும் கவனிக்கிறாரு. பயப்படாதீங்க சார், நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப எல்லா பக்கமும் ஒய்ஃபை பத்தி இவர் விசாரணை பண்றாரு. ஆனா எங்க இருந்தும் ஒய்ஃபை பத்தி எந்த ஒரு தகவலும் வரல. இப்ப அடுத்த பாடி கிடைச்சிருக்கிறதா தகவல் கிடைக்குது. அதுவும் ஒரு லேடியோட பாடின்ற மாதிரி தகவல் கிடைக்குது. ஒருவேளை நம்ம ஒய்ஃபா இருக்குமான்ற மாதிரி இவர் ரொம்ப பயப்படுறாரு. இப்ப விடிய காலையில நேரம் அந்த இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. இப்ப பாடியை எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது இவருமே அந்த இடத்துக்கு வந்து பாடியை பாக்குறாரு. ஆக்சுவலா இவரோட ஒய்ஃபை பத்தி இவருக்கு தெரியும்ல, சில அடையாளத்தெல்லாம் பார்த்து வச்சிருப்பார்ல, அது கூட செக் பண்ணி பார்க்கும்போது இவரோட ஒய்ஃப் இல்லன்றது தெரியுது. இவர் ரொம்ப நேரம் பதட்டமா பார்த்திருப்பாரு. ஒய்ஃப் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாகிறாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது ஒய்ஃபோட வெஹிக்கல் இருக்கு. ஒய்ஃப் வந்துட்டா போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஒய்ஃபுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல, அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. நான் கால் பண்ணேன், நீ எடுக்கவே இல்ல, நான் பயந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்காக யாரும் ஒன்னும் பயப்பட வேணான்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா இவங்களுக்காக சமையல்லாம் ரெடி பண்ணி தராரு. மாத்திரை போட்டுட்டியா அப்படின்ற மாதிரி தண்ணி எல்லாம் எடுத்து தராரு. ஒய்ஃப் முதல்ல கொஞ்சம் கோவமா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர் பார்த்து பார்த்து நிறைய ஹெல்ப் பண்றாருல, அதனால இவங்க பேசுற விதமும் மாற ஆரம்பிக்குது. நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் கீழே கூட படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இவர் கீழே பாய விரிச்சு படுத்துறாரு. இதெல்லாம் கவனிக்கிறவங்களுக்கு கோவம் ரொம்பவே குறைஞ்சிருது. இந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படின்ற பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யா காலேஜ் படிக்கும் போது நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரூம்மேட் எல்லாருமே பசங்களை பத்தி ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த குரூப்ல இருக்க ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அர்ஜுன் ஒரு நபரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆளு செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பான், எனக்கு அவனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ரொம்ப பில்டப் கொடுக்குற, அவன் யாருன்னு காட்டுன்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்றாங்க. இப்ப எல்லா பொண்ணுங்களும் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. காலேஜ்ல ஏதோ ஸ்போர்ட்ஸ் மாதிரி நடந்துட்டு இருக்கு போல, அதுல ஏமாத்தி ஒருத்தன் சண்டைலாம் போட்டுட்டு இருக்கான். அடி வாங்குறது ஹீரோவோட ஃப்ரெண்டு போல, அவனை காப்பாத்துறதுக்காக ஹீரோவா அந்த இடத்துக்கு வராது. அந்த கேங்கு கூட சண்டைலாம் போடுறாரு. அதுதான் அர்ஜுன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவா தான் இருப்பாரு. ஹீரோ பயங்கரமா சண்டை போடுறத எல்லா பொண்ணுங்களும் பாக்குறாங்கல்ல, அதே மாதிரி ஐஸ்வர்யாவும் பாக்குறாங்க. லைட்டா இம்ப்ரெஸ்ஸே ஆயிடுறாங்க. இவனை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்றாங்க. இல்ல இல்ல, இவனை நான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி வேற ஒரு பொண்ணு சொல்றாங்க. நம்ம லவ் பண்றது முக்கியம் இல்ல, அவன் யாரை லவ் பண்றான்றது தான் முக்கியம், நான் கண்டிப்பா லவ்வ சொல்ல வைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சேலஞ்ச் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அதாவது ஈஸியா ஹீரோவை லவ் பண்ண வச்சிடலான்ற மாதிரி சேலஞ்ச்லாம் பண்றாங்க. மறுநாள் ஹீரோ கேம்பஸ்ல இருக்கும்போது இவங்களுமே பேசுறதுக்காக வராங்க. கொஞ்சம் ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் பிடிக்கலன்ற மாதிரி சொல்றாரு. ஓவரா சீன் போடாத, எனக்கு என்ன குறைன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்படி தொண இவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, கடுப்பான அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்டேஜ்ல பலார்னு அரைஞ்சிடுறாரு. இவங்க கிண்டல் பண்ற மாதிரி நிறைய பேசியிருப்பாங்க. அந்த கோவத்துல தான் இவர் அரைஞ்சிருப்பாரு. என்ன இவன் பாட்டுக்கு அரைஞ்சிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் கடுப்பாயிடுறாங்க. சேலஞ்சில் வேற தோத்துட்டாங்கல்ல, அதனால இவங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமா போயிருது. அதனால தான் இவரை கல்யாணம் பண்ற நிலைமை வரும்போது இவங்க முதல்ல கொஞ்சம் தயங்கி இருப்பாங்க. இந்த பிளாஷ்பேக் மூலியமா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வருது. இப்ப இவங்களுக்குள்ள ஒரு வைப் செட் ஆயிருது. அது என்னன்னா இவங்களை நல்லபடியா அவர் பாத்துக்கிறாரு. இவங்களுமே முன்னாடி அர்ஜுனுக்காக எதுவுமே ரெடி பண்ணி தர மாட்டாங்க, இப்பெல்லாம் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்றத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அர்ஜுன் இருக்காருல, ரொம்ப பிரஷர்ல இருக்காரு. ஏன்னா 3 பேரோட பாடி கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நபரை தான் ஐடென்டிஃபை பண்ண முடியலனா அடுத்த 2 பாடியும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா பசங்க காணாம போயிருக்காங்கன்னு கூட பேரண்ட்ஸ்க்கு தெரியல. பேரண்ட்ஸ்க்கு தெரியலையா இல்ல இவங்க அனாதையான்றது தெரியல, எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேக்குது. அடுத்த பாடி ஏன் பிள்ளையார் மாதிரி கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ இப்ப ஆளுங்களுமே எல்லா பக்கமும் கவனமா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த செலிப்ரேஷன் எல்லா பக்கமும் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அப்படி நடந்துட்டு இருக்க ஒரு பகுதியில பாடி கிடைச்சிருது போல. இப்ப இவருமே அந்த பாடியை பாக்குறதுக்காக வராரு. இந்த நபர் ரொம்பவே ஃபேட்டா இருக்காரு. அதே மாதிரி வந்து யானை தலைய ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு. இவர் உயிரோட இருக்காருன்னு நம்ப வைக்கிறதுக்காக ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாரு. ஏன் சார் இப்படி சேர்த்த மாதிரி டிராமா பண்றீங்கன்னு அசிஸ்டன்ட் கேட்கும் போது இவருமே ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. நமக்கு தான் தெரியும், கில்லருக்கு தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி மீடியாவை சந்திச்சு பேட்டி மாதிரி தராரு. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்சவங்க உயிரோட கிடைக்கல, இந்த வாட்டி உயிரோட ஒருத்தர் கிடைச்சிருக்காரு, இவர் மூலியமா அந்த கில்லர் யாருன்றதை கண்டுபிடிச்சிருவான்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு.
இத கில்லர் பார்த்து கடுப்பாயிட்டு இருக்கான். ஐயோ அவன் உயிரோட இருக்கானா அப்படின்ற மாதிரி கில்லர் யோசிக்கிறான். இப்ப வார்ட் பாய் மாதிரி கெட்டப்ப போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறான். ஹாஸ்பிட்டல்ல இருக்கவரோட கதையை முடிக்கிறதுக்காக கிளம்புறான். இங்கதான் படத்தோட இன்டர்வல நமக்கு போடுறாங்க. அவன் கண்டிப்பா வருவான், நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் சிசிடிவி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு அன்னோன் நம்பர் கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. பார்த்தா கில்லர் தான் பேசிட்டு இருக்கான். நீ பண்ண ஐடியால நானே ஒரு நிமிஷம் ஏமாந்துட்டேன், அந்த இடத்துக்கு வரலாம்னு நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் தான் அவன் இறந்து போயிட்டான், நீ டிராமா பண்றன்றது எனக்கு தெரிஞ்சது, நான் உன்னை அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்ன மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி நக்கல் பண்ணி பேசிட்டு இருக்கான். யாரா நீன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அவன் காலை கட் பண்ணிடுறான். சரி கால் எங்க இருந்து வந்ததுன்னு ட்ரேஸ் பண்ணலான்னு பார்த்தா சுத்தமா ட்ரேஸ் பண்ண முடியல. அந்த கில்லர் மனுஷனோட தலையை வெட்டி மிருகத்தோட தலையை ஜாயின் பண்றான் பாத்தீங்களா. இது ரிலேட்டடா வேற ஏதாவது கேஸ் ஃபைல் ஆயிருக்கான்றத கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. செக் பண்ண அசிஸ்டன்ட் சிமிலரா ஒரு கேஸை கண்டுபிடிக்கிறாரு. எக்ஸாக்ட்டா அந்த மாதிரி இல்ல, சிமிலரா ஒரு கேஸை கண்டுபிடிக்கிறாரு. இப்ப அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு ஊருக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல நாடகத்துக்கு பொருள்லாம் தர ஒரு பெரியவர் கிட்ட கேக்குறாங்க. அந்த பையனை பத்தி எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் கில்லரை நமக்கு ரிவீல் பண்றாங்க. கில்லரோட பேரு ஆனந்த் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமா சிரிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த பையன் பேரு ஆனந்த், அவன் பண்ண காரியத்தெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்கன்ற மாதிரி பிளாஷ்பேக்க சொல்றாரு. ஆனந்தோட அப்பாவும் அம்மாவும் நாடக கலைஞர்களா இருப்பாங்க. சிவன் மாதிரியும் பார்வதி மாதிரியும் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒய்ஃபுக்கு பிரசவ வலி வந்துருது. இவருமே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம்னு கூட்டு போறாரு. அப்படிதான் ஆனந்த் பிறக்கிறான். அப்பா பயங்கரமா சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் நமக்கு ஒரு பையன் டிராமா பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அது ஆனந்தா தான் இருப்பான். இவனுக்கு டிராமா பார்க்கறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுல கடவுளோட கேரக்டர்லாம் வித்தியாசமா இருக்கிறதுலாம் இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் விரும்பி இவன் பார்ப்பான். அப்பா கிட்டயும் இந்த தாத்தா கிட்டயும் அடிக்கடி அதை பத்தி பேசுவான். இப்போ ஒரு ஜோசியர் இருக்கார்ல, தம்பி உனக்கு கோடி இப்படி வராம இப்படி வந்திருந்ததுன்னா நீ பெரிய ஆளா வந்திருப்பன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் என்ன பண்றான்னா பக்கத்துல இருக்க கத்தியை வச்சு அவர் சொன்ன மாதிரி கோடு மாதிரி போட்டுறான். ஏன் தம்பி இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவருமே பதறிடுறாரு. பேரண்ட்ஸும் எதுக்காகடா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு இதை பேசுவாங்க. அப்ப பேஷண்ட் இருக்காங்கல்ல, கடவுள் மாதிரி காப்பாத்தீங்கன்னு அந்த டாக்டரை சொல்றாங்க. என்னமா கடவுள் கூட டாக்டரை ஒப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் கேட்கிறான். ஆமா உயிரை காப்பாத்துறாங்கல்ல, அவங்களும் கடவுள் மாறுதான் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸும் சொல்றாங்க. அப்ப நான் டாக்டரா மாற போறேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் டாக்டரா மாறி இருப்பான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த டாக்டர் கிட்ட இவங்க விசாரிக்கும் போது அவரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. இவர் பாடம் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த பையன் வித்தியாசமா ஒரு கேள்வி கேட்டிருப்பான். அது என்னன்னா, எல்லா ஆர்கனையும் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி பண்றாங்கல்ல, அந்த மாதிரி தலையை மாத்த முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இந்த கேள்வியை கேட்டோன்னா சுத்தி இருக்க பசங்களாம் பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் பாசிபிள் கிடையாது, ரெண்டுமே வேற வேற பகுதி, சேர்க்கிறது கஷ்டம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ப்ரொஃபசர் என்ன சொல்றாருன்னா, சேர்க்கவே முடியாதுன்னு சொல்ல முடியாது, அதுல நிறைய டிஃபிகல்ட்டி இருக்கு, அது ஒர்க் ஆவறதுல நிறைய பிரச்சனை இருக்கு, ஆனா பண்ணவும் முடியும். மத்த ஆர்கனெல்லாம் மாத்த முடியும்னு முதல்ல சொல்லியிருந்தா யாராவது நம்பி இருப்பீங்களா? நம்பி இருக்க மாட்டீங்க. இப்ப எல்லாமே நடக்குதுல, அந்த மாதிரி இது கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சிரிக்கலாம் செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கிளாஸுக்காக பசங்களை கூட்டு வராரு. அதுல ஒருத்தருக்கு தலைக்கு கீழே எதுவுமே செயல்படல போல. இந்த மாதிரி நிறைய விதமான பேஷண்ட பாக்குற ஆனந்த் விபரீதமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனந்த் அங்க என்ன பார்த்துட்டு இருக்க, இங்க வான்ற மாதிரி சார் கூப்பிடுறாரு. ஆனா ஆனந்த் இந்த இடத்துல ஏதோ ஒரு பிளான போட்டுட்டான் போல. இப்ப ஆனந்த் இருக்கான்ல, அதுக்கேத்த வேலையை நம்ம பார்க்கணும்ன்ற மாதிரி நிறைய ப்ரிப்பேர் பண்றான். இவன் கடவுள் கதையில தலையை மாத்துனதெல்லாம் நிறைய பார்த்திருப்பான்ல, நம்ம தலையை மாத்துனா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். யாருக்குமே தெரியாம ரெண்டு பேரோட பாடியை கொண்டு போறான். ஒருத்தங்களுக்கு உடம்பு செயல்படாது, ஒருத்தருக்கு தலை செயல்படாது போல. ரெண்டு பேர்த்தையும் மாத்தி வச்சா என்ன அப்படின்ற மாதிரிலாம் இவன் யோசிக்கிறான். இவன் ஆபரேஷன் தியேட்டருக்கு போனதை ஒரு பையன் பார்த்திருப்பான், எல்லார்கிட்டயும் சொல்லிடுறான். இப்ப எல்லாருமே ஆபரேஷன் தியேட்டருக்கு வரும்போது இந்த கிறுக்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ரெண்டு தலையும் மாத்தி வச்சிட்டு இருக்கான். டே கிறுக்கு பையில என்னடா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல போலீஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வர வச்சு கதவை உடைச்சு உள்ள வந்துடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவனை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் என்ன சொல்றான்னா, நான் உங்களுக்கு உதவி தான் பண்ணிருக்கேன், நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா போலீஸுங்க ஏத்துக்க மாட்டாங்க. நீ நட ஸ்டேஷனுக்குன்ற மாதிரி இழுத்துட்டு போயிடுறாங்க. இவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணதுனால ஒரு டாக்டரை வச்சு தெரப்பி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இப்ப தெரப்பி கொடுத்த டாக்டர் கிட்ட இவன் மனநிலை எப்படி இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. அவர் ஒரு பேப்பரை மட்டும் ஜட்ஜி கிட்ட தந்துடுறாரு. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அது என்னன்னா, அம்மா ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. அதுல அம்மா திடீர்னு இறந்து போனோன்னு ரெண்டு பொண்ணுங்களும் வருத்தப்படுறாங்க. அப்ப அக்கா இருக்கால, அந்த சா வீட்டுக்கு வந்து ஒரு பையனை பாக்குறா, ரொம்பவே பிடிச்சிருது. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையனை எங்கேயாவது கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு பார்த்தா அக்கா தங்கச்சியை சாவடிச்சிட்டான்றது தெரிய வருது. எதுக்கு அக்கா தங்கச்சியை சாவடிச்சா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. யாருக்குமே பதில் தெரிய மாட்டேங்குது. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த டாக்டர் என்ன பண்றாருன்னா, ஆனந்த் உனக்கு பதில் தெரியுமா, யோசிச்சு சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த ஆனந்துமே பதில் சொல்றான். அது என்னன்னா, அம்மா இறந்து போன இடத்துல ஒரு பையன் வந்திருப்பான், அக்கா பார்த்து சைட் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை கண்டுபிடிக்க முடியல. அப்ப தங்கச்சியை சாவடிச்சா ஒருவேளை அந்த பையன் வர வாய்ப்பு இருக்கு, அப்ப நம்ம பார்க்கலான்றதுக்காக அக்கா தங்கச்சியை சாவடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றான்.
ஜட்ஜு கிட்ட இவர் முன்கூட்டியே ஒரு பேப்பரை தந்தாரு பாத்தீங்களா, அந்த பேப்பர்ல பதில் இதுதான்ற மாதிரி எழுதியிருப்பாரு. ஆனா ஒரு சைக்கோவால மட்டும்தான் இப்படி யோசிக்க முடியும். இவன் சைக்கோன்றதை உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக தான் முன்கூட்டியே பேப்பரை தந்திருப்பாரு. சோ இவன் மனநிலை ரொம்ப மோசமா இருக்குன்றது தெரிஞ்சிருது இல்ல, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை தாங்கன்ற மாதிரி கோர்ட்ல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஜெயில் தண்டனையும் தந்திருப்பாங்க. இவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் பயங்கரமா தந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவன் பண்ண தப்புக்காக இவனை ஜெயிலையும் போட்டுடுறாங்க. ஜெயில தான் சில வருஷம் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஜெயில இருந்து வெளியே போயிருப்பான். ஆனா ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதே அந்த பழைய புராண புக் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நிறைய படிச்சிருப்பான். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவன் யாரை தூக்குறான்றதை கண்டுபிடிச்சாதானே எப்படி தூக்குறான்றதை கண்டுபிடிக்க முடியும். அதனால முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஏதாவது வழியை யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. கடைசியா இறந்து போனாரு பாத்தீங்களா, அந்த நபரோட வெயிட் 150 கிலோ கிட்ட இருக்கு போல. இதை வச்சு ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறது. இப்ப வெளியே வந்து மீடியாவை சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறது. இப்பெல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஒபீஸா இருக்காங்க. அவங்க எல்லாம் வெயிட்டை குறைக்கணும்னு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் மாதிரி நாங்க பண்ண போறோம். அதுக்கு 150 வெயிட்ல இருக்கவங்க எல்லாம் வந்தா நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல பேமெண்ட்டும் நாங்க தரோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏன் சார் ஊருக்குள்ள கொலை நடந்துட்டு இருக்கு, நீங்க என்ன சார் இதை பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லங்க, இது நல்ல எண்ணத்துல தானே நாங்க பண்ணலாம்னு நினைக்கிறோம். கேஸ் ஒரு சைடு விசாரணை போயிட்டு இருக்கு. இதுக்குமே நிறைய பேர் கொடுத்தீங்கன்னா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி மீடியா ஆட்கள் கேட்டுட்டு போயிடுறாங்க. சரி எதுக்கு சார் தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கோம்னு அசிஸ்டன்ட் கேக்குறாரு. ஆக்சுவலா கடைசியா இறந்து போனவன் 150 கிலோ. அவன் உயிரோட இருக்கிறதா கூட பேரண்ட்ஸ் நினைக்கலாம். ஆனா இந்த ப்ரோக்ராம்காக நீ ட்ரை பண்ணி பாருன்னு அவனை கால்ல ரீச் பண்ண பாப்பாங்க. ரீச் பண்ண முடியலன்னா என்னாச்சு ஏதாச்சும் தேடுவாங்க. அப்ப அவனை பத்தி நமக்கு தெரிய வந்துரும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணலாம்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்றாரு. நல்ல ஐடியான்ற மாதிரி அசிஸ்டன்ட் ஏத்துக்கிறாரு. ஆனா சீனியர் லேடிக்கு தெரியாதுல்ல, என்ன பண்ணி வச்சிருக்க, சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடின்ற மாதிரி சொல்றாரு. மேடம் அதுக்கான முயற்சியா தான் இதை பண்ணன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்பன்னு பார்த்து ஒரு ஃபேமிலி கிட்ட இருந்து கால் வருது. ரீச் பண்ணலாம்னு நினைச்சோம், ரீச் பண்ண முடியல, பையனுக்கு என்னாச்சுன்னே தெரியலன்னு சொல்றாங்க. சரி இதுதான் பையனா பாருங்கன்ற மாதிரி இவருமே பாடியை காட்டுறாரு. பேரண்ட்ஸால கண்டுபிடிக்க முடியும்ல, பேரண்ட்ஸ் காலு உடம்ப வச்சே கண்டுபிடிச்சிடுறாங்க. இது கண்டிப்பா எங்க பையன் தானே சொல்றாங்க. அந்த இறந்து போன பையனோட பேரை கணேஷ்னு வச்சுக்கலாம். அவனோட எல்லா ஆக்டிவிட்டியும் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவன் நைட்டு நேரம் வரைக்கும் கேமரால தெரியறான். நைட்டு நேரம் ஒரு டாக்ஸில ஏறி போறான். அதுக்கப்புறம் அவனை ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா காலையில வீட்டுக்கு வரணும், வராம இருப்பான். அப்ப டாக்ஸில ஏத்திட்டு போனவன் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. டாக்ஸி நம்பரும் இவங்களுக்கு கிடைச்சிருது. எடுத்தோம் கவுத்தோன்னு அவனை அரெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. இவங்க அந்த டாக்ஸி டிரைவரை பத்தி செக் பண்ணும்போது அவன் டாக்ஸியை ஓட்டவே மாட்டான், எப்பயாவது மட்டும் தான் ஓட்டுறான். அதாவது டாக்ஸி ஓட்டுறவங்க ரெகுலரா தானே ஓட்டுவாங்க, இவன் எதுக்காக 2-3 ரைடு மட்டும் தான் ஓட்டுறான். அப்ப இவன் தான் தூக்குறான், கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவருமே அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எப்படியாவது அவன் டாக்ஸில இவரு நினைச்சவரை போக வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. டிராபிக் இன்ஸ்பெக்டர்ஸா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லார்கிட்டயும் இவர் வாக்கி டாக்கில பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க இந்த ஆப்பை ஓபன் பண்ணுங்க, ரைட புக் பண்ணுங்க, இந்த டிரைவர் யாருக்கு வரான்றதை செக் பண்ணுங்க, அதாவது இந்த டாக்ஸி யாருக்கு வருதுன்றதை செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே திரும்ப திரும்ப ரைட போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி வந்து இவங்க நினைச்சவன் வரலன்னா கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி போடும் போது ஒரு நபருக்கு அந்த கார் நம்பரோட மேட்ச் ஆகுது. சார் நீங்க சொன்ன நம்பரோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டாரு. எங்க உங்களை கூட்டு போகிறதுக்காக ஒருத்தன் வரான்ல, அவன் கில்லரு, நீங்க பயப்படாதீங்க, உங்க உடம்புல 2-3 கேமராவை செட் பண்றதுக்கு ஆளுங்க வந்துருவாங்க, அவங்க செட் பண்ண கேமராவோட போங்கன்னு சொல்லிட்டாரு. சோ இவருமே அவனோட கார்ல ஏறிடுறாரு. அந்த கார்ல ஆனந்த் தான் இருக்கான்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இவன் திடீர்னு வண்டியில புகை வர மாதிரி செட் பண்ணிடுறான். அதுல பின்னாடி இருக்க அந்த போலீஸ் மயங்கிடுறாரு. இவங்களுமே அவனை அமுக்கணும்ன்ற மாதிரி வேகமா வந்துடுறாங்க. ஒரு ரூட் வழியா அவன் வந்துட்டு இருக்கும் போது இவங்க அந்த ரூட்டையே லாக் பண்ணி அவனை அமுக்கிடுறாங்க. உள்ள ஒரு போலீஸ் மயக்கமானாரு பாத்தீங்களா, அந்த போலீஸை நல்லபடியா இவங்க காப்பாத்திடுறாங்க. அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சது, வெளியே வா அப்படின்ற மாதிரி ஹீரோ கூப்பிட்டு இருக்காரு. அவன் ஏதோ டைலாக பேசிக்கிட்டே வெளியே வந்துட்டு இருக்கான். அவன் ஏதோ ஒரு கண்ணை மறைச்சு வச்சிருக்கான் போல. கண்ணை வச்சு ஹீரோவை தான் ஷூட் பண்ணுவான்னு பார்த்தா அவனே ஷூட் பண்ணிக்கிறான். அது ஒரு பிரிட்ஜ் பகுதியா இருக்கும். ஷூட் பண்ணோன்னே அவன் மேல இருந்து கீழே விழுந்துடுறான். என்ன அவனே சாவடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பாடியை கண்டுபிடிக்கணும், பாடியை தேடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த இடத்துல தேடுற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே சீனியர் கிட்ட அவன் கதை முடிஞ்சிருச்சு மேடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பாடியும் அந்த இடத்துல கிடைச்சிருது. அந்த பாடியோட கைரேகையும் கார்ல இருந்த கைரேகையும் ஒண்ணுன்னு செக் பண்ணா கன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பாடியை அடையாளம் தெரியாத மாதிரி மாறி இருக்கு. சோ கார்ல இருக்க கைரேகையும் பாடியில இருக்க கைரேகையும் ஒன்னான்னு செக் பண்றாங்க. ஒண்ணுன்றது தெரிய வருது. சோ அவன் கதை கண்டிப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவருமே சீனியர் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு.
நல்ல காரியம் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி சீனியர் லேடி பாராட்டுறாங்க. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. ஆனந்த் புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்த பண்ணிருப்பான். அதாவது அவன் கையில வந்து கிளவுஸ் மாதிரி ஒன்னு போட்டிருப்பான். அதுல வேற ஒரு கைரேகை இருக்கும். அதாவது பாடியா கிடைச்சது வேற ஒரு நபர் தான். அவரோட கைரேகையில தான் அவன் கிளவுஸ் மாதிரி போட்டு கார்லயும் அந்த கைரேகையை வச்சிருப்பான். ஏற்கனவே ஒருத்தரை சாவடிச்சு அவன் போட்டு வச்சிருக்கான். இவங்க கிட்ட இவன் சாவற மாதிரி நடிச்சிருக்கான் போல. உண்மையில அவன் உயிரோட தான் இருக்கான். இந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணா அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ பேசுறத இவன் இங்க இருந்தே பார்க்கலாம் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஹீரோ போட்ட பிளானை இவன் முன்கூட்டியே கவனிச்சிருப்பான். ஓஹோ இந்த மாதிரி பண்றியான்ற மாதிரி கவனிச்சிருப்பான். அதுக்கேத்த மாதிரி இவன் வேற ஒரு பிளானை போட்டிருப்பான். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம செத்துட்டோம் நம்பணும், அதுக்காக இந்த டிராமாவை பண்ணலான்றதுக்காக தான் பிளான் பண்ணி பண்ணிருக்கான் போல. இவன் செத்து போயிட்டான் நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்கல்ல, அவன் சாவுக்கு அவனே ஆட முடியாது, ஆனா நான் ஆடுவேன், நான் கடவுள் மாதிரி அப்படின்ற மாதிரி இவன் இருக்கான் பாத்தீங்களா? இவன் செத்த நியூஸ்க்கு டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கு வராம இருக்காங்க. என்ன இன்னும் வரலன்னு இவர் கால் பண்ணலாம்னு நினைக்கும் போது இவரோட வீட்டுல இருக்க ஒய்ஃபோட போட்டோல காலமாடோட முகத்தை ஃபிட் பண்ண மாதிரி இருக்கு. இத பாக்குறவருக்கு தூக்கி வாரி போடுது. ஆக்சுவலா அந்த ஆனந்த் ஒய்ஃபை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கான் போல. இப்ப ஒய்ஃபை அங்க இருந்து தூக்கிடுறான். இப்ப ஹீரோக்குமே இந்த இடத்துல டவுட் வந்துருது. ஒருவேளை அந்த ஆனந்த் உயிரோட இருந்து இந்த விஷயத்த பண்ணிருக்கான் போலன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறது. அந்த ஆனந்த் டாக்டரா இருந்து மாட்டினா பாத்தீங்களா? அப்ப ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்திருப்பாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டையும் இப்ப கிடைச்சிருக்க பாடியோட ஃபிங்கர் பிரிண்ட்டையும் மேட்ச் பண்ணி பாருங்கன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. சார் மேட்ச் ஆகலன்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. எங்க அந்த நாள் அவன் நம்மளை ஏமாத்திருக்கான், இப்ப என்னோட ஒய்ஃபை தூக்கிட்டான் போல, என் ஒய்ஃப் நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சார் ட்ரேஸ் பண்ண முடியல, ஏற்கனவே ஆஃப் ஆயிடுச்சுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. இவன் லாக் பண்ணி வச்சிருக்கிறது ஒய்ஃபுக்கு தெரியுது. தலையை வெட்ட போறான்றதும் தெரியுது. என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன விட்டுருன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் விட முடியாதுன்னு சொல்றான். என் ஹஸ்பண்ட் கிட்டயாவது நான் கடைசியா பேசணும்னு சொல்றாங்க. சரி பேசிக்கோன்ற மாதிரி இவன் சேட்டலைட் போனை தந்துடுறான். ட்ரேஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக இந்த போனை தந்திருக்கான் போல. இப்ப இவங்களுமே ஹீரோ கிட்ட ஃபீலிங்கா சில விஷயங்களை சொல்றாங்க. அதாவது இவங்க லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்காக வந்து கொஞ்சம் அசிங்கப்பட்டாங்கல்ல, இருந்தாலுமே அவரை ரொம்ப பிடிக்கும் போல. ஆனா கடைசி வரைக்கும் நீ என்ன திரும்பி பார்க்கல, என் கையை விட்டு போயிட்ட, விருப்பமே இல்லாம தான் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீலிங்கா பேசுறாங்க. இப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாரு. ஆக்சுவலா அப்ப நான் உனக்கு நோ சொல்லிட்டேன், ஆனா அதுக்கப்புறம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது, உன்னை அடிக்கடி உனக்கே தெரியாம நான் பார்த்திருக்கேன், இந்த கல்யாணம் நின்னதுக்கும் நான் ஒரு விதத்துல காரணம்னு சொல்றாரு. அந்த கல்யாண மாப்பிளைக்கு ஒரு எக்ஸ் இருந்திருப்பாங்க, ஆனா அந்த எக்ஸ் கூட சேரவே முடியாதுன்ற மாதிரி அவர் இருந்திருப்பாரு. ஏன் சேர முடியாது, கண்டிப்பா சேர முடியும்ன்ற மாதிரி இவர் தான் அவங்க ரெண்டு பேர் சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அது மூலியமா இந்த ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும், நம்ம அப்பா மூலியமா திரும்பி அந்த பொண்ணு நமக்கு கிடைப்பான்ற மாதிரி பிளான் போட்டிருப்பாரு. பிளான் பண்ணி தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த அளவுக்கு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சென்டிமெண்டா பேசிட்டு இருக்காரு. பேசினது போதும்ன்ற மாதிரி ஆனந்த் போனை புடிங்கிடுறான். இப்ப இவர் அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. சார் அது சேட்டலைட் போன் சார், ட்ரேஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எங்கன்னு தேடுறதுன்னு தெரியாம ஹீரோ முடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஒய்ஃபோட போனை கடைசியா ஒரு இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆச்சு பாத்தீங்களா? சார் இந்த பகுதியில தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, அங்க நிறைய வீடெல்லாம் இருக்காது சார், கம்மி வீடு தான் இருக்கும், நீங்க அந்த ஆங்கிள் வேணா சர்ச் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபோட போன் கடைசியா சுவிட்ச் ஆஃப் ஆச்சுல்ல, அவன் கூட்டு போகும்போது ஒரு இடத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பான். அந்த இடத்துக்கிட்ட வந்துடுறாரு. சுத்தி முத்தி காலியான இடம் எங்க இருக்குன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு வீட்டு மேலதான் டவுட்டா இருக்கு. அந்த வீட்டை செக் பண்றதுக்காக வந்துடுறாரு. வீட்டுக்குள்ள யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பிளேஸ் இருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த இடத்துக்கு போனான்ற மாதிரி இறங்கி வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த இடத்துல தான் இந்த ஆனந்த் பிஸியா வேலைலாம் பார்த்துட்டு இருக்கான். இவன் பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கன்னோட வந்து இவனை லாக் பண்ணிடுறாரு. ஆனா இவன் இருக்கான்ல, சட்டுன்னு ஒரு கத்தி எடுத்துடுறான். நீ என்ன ஷூட் பண்ணணும்னு நினைச்ச, இவ கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறான். இப்ப மிரட்டி கண்ணியும் கீழே வைக்க வச்சிடறான். அதை எடுக்கிறதுக்காக இவன் வரும்போது ஹீரோ தடுத்து சண்டை போடுறாரு. இப்ப மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ முதல்ல அடி வாங்கினாலும் போக போக அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவனோட கண்ணி இவரோட கையில மாட்டுது. அதை வச்சு ஷூட் பண்ணலான்னு பார்த்தா ஷூட் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது, ஆனா புல்லட்லாம் வர மாட்டேங்குது. இதை வச்சு தாண்டா ஏற்கனவே உன்னை ஏமாத்தின முட்டாள் அப்படின்ற மாதிரி ஆனந்த் இருக்கான்ல, ஹீரோவை அடிக்கிறதுக்காக வரான். ஹீரோ தடுத்து சண்டை போடுறாரு. திரும்பி ரெண்டு பேருமே வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல அவன் வசமா மாற்றான்ல, விடக்கூடாதுன்ற மாதிரி இவர் திரும்ப திரும்ப மூஞ்சில குத்தி அவன் கதையை முடிச்சிடுறாரு. ஒய்ஃபை என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியலையேன்ற மாதிரி ஒய்ஃபை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கண் முழிச்சிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சந்தோஷமா இந்த இடத்துல கட்டி பிடிச்சு சேர்ந்துடுறாங்க. எண்டிங்கை எப்பவுமே டிஃபரெண்டா முடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவனை தாண்டி வேற ஒரு கில்லர் இருக்கான், அந்த கில்லராலையும் இதுக்கப்புறம் ஆபத்து வரும்ன்ற மாதிரி கடைசியில அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி காமிச்சு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படமும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.